லைவ் அப்டேட்டு லைவில் சௌந்தர்யா வந்து ரஞ்சித் சாரோட மோத்திரையும் வந்து கிழிக்கிறாங்க. அதே மாதிரி ஜெஃப்ரியோட மோத்திரையும் வந்து கிழிக்கிறாங்க. இதில் ரஞ்சித் சாரை பற்றி அவங்க சொன்னதான் எனக்கு ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா ரஞ்சித் சாரையை வந்து சௌந்தர்யா இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. ரஞ்சித் சாருக்கு வந்து ஒஸ்மார் வந்து கொடுத்தாங்க. ஒஸ்மார் கொடுத்துட்டு இவர் வந்து ஃபேக்காக இருக்கார், இவர் வந்து பாசம் அப்படிங்கிறாரு, அதெல்லாம் வந்து வேஷம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கே ஷாக்காகிடுச்சு. என்னடா அது, ரஞ்சித் சாரையா சௌந்தர்யா அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இன்னொரு சம்பவம் வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து ஸ்டோரி இன்சார்ஜாக இருக்காங்க இல்லையா, அதனால் அந்த டாஸ்கில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க வந்து வேகமாக போய் ஒரு லெட்ரு வந்திருக்கு. அதை வந்து எடுத்து இவங்க வந்து படிக்க போனாங்களாம்மா. அப்போ வந்து அவர் கையை தட்டி விட்டு பிடுங்கினாராம்மா. அப்படி பிடுங்கும்போது அவர் வந்து ரொம்ப கோவப்பட்டார். அவர் அப்போ அப்படி நடந்துக்கிட்டதே இல்லை. ஆனால் அவர் என் கையை இது பண்ணி, நான் தானே கேப்டனு, நான் படிக்கிற, நீ எதுக்கு படிக்கிற, அவங்க வந்து படிக்க போயிருக்காங்க, கையை பிடிச்சி இழுத்து பிடிங்கி, நீ படிக்கக்கூடாது, நான் தான் படிக்கணும், நான் தான் கேப்டன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் என்கிட்ட ஹார்ஸாக நடந்துக்கிட்டாரு. அவர் ஏன் அப்படி நடந்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரில. அந்த இடத்துல அவர் கோவப்பட்டார். ஆனால் அவர் கோவத்தை வந்து மறைச்சிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா வந்து சொல்கிறாங்க. கோவத்தை வந்து ரஞ்சித் சார் மறைக்கிறார் அப்படின்னா அது வந்து உண்மை தான். கோவத்தை மறைக்கிறார். ஆனால் அவர் ஃபேக்கா அப்படின்னா இந்த ஷோவில் எல்லாமே அப்படி தாங்க இருக்காங்க. ரஞ்சித் சார் மட்டுமா அப்படி இருக்கார், கோவத்தை வந்து மறைச்சிக்காமல் நிறையா பேர் இருக்கானுங்க. அப்படி பார்த்தா இந்த வீட்டில் ஒரு 5-6 பேர்த்த சொல்லலாம். இந்த கேமுக்காகவே வந்து தன்னை மாற்றிக்கிட்டு தான் நல்லவன் போல் காமிக்கிறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதில் இவர் ஒருத்தர் வச்சுக்கலாமே. அப்படி தான் நான் இந்த விஷயத்தில் சொல்கிறேன். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம ஜெஃப்ரி அப்படிங்கிறவனோட மோத்திரையை வந்து எல்லோரும் சேர்ந்து கிழிக்கிறாங்க. அதாவது இவனுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸே கிடச்சிடக்கூடாது. ஏன்னா ஒன்றுமே பண்ணலை, சும்மா உட்காந்துருக்கேன். அவனுக்கு என்னென்ன சிம்பத்தி பார்க்குறாங்க. இவர் வந்து இந்த இடத்தில் வந்தார், இந்த ஆட்களை ரெப்ரசன்ட் பண்ணி இருக்கிறார், அவ்வளோதான். அதனால தான் இந்த அருண் சத்யாவெலாம் இந்த மாதிரி, ஏன்னா அதை சொல்லிட்டோம் அப்படின்னா இவனுங்களுக்கு கொஞ்சம் மைலேஜ் கிடைக்கும்ல. இந்த மாதிரி பார்த்தீங்களா, ஒருத்தன் ஏழை பையன் அவன் வந்து வந்திருக்கிறான், அவனுக்கு நம்ம வந்து இது பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு ப்ளஸ் ஆகும், அப்போ நம்மளுக்கு அவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ இங்கே வாண்டடாக ஒரு சீனை வந்து கிரியேட் பண்ணுறாங்க மக்களே. அதான் வந்து ஜாக்லினாக இருக்கட்டும், சௌந்தர்யாவாக இருக்கட்டும், அதே மாதிரி ரயானாக இருக்கட்டும். ரயான்லாம் வந்து ஜெஃப்ரியை கிழிக்கிறான். அதாவது இன்றைக்கி ஜெஃப்ரி என்னென்னா பெஸ்ட்டு பர்ஃபார்மருக்கு வந்து ரஞ்சித் சாருக்கும் பவித்ராங்க கொடுத்துருப்பான். அப்போ இதுலேருந்தே தெரியுதான் அவனோட என்ன மாதிரியான ஒருத்தன்னு பாருங்கள். ஒருத்தவங்களோட அவன் என்ன ரயான் சொல்கிறான்னா, அவன் வந்து ஒருத்தவங்களோட போய் சேர்ந்துக்கிட்டு அவங்க நம்பிக்கையை வந்து வாங்குற மாதிரி வாங்கிட்டு அப்படியே வந்து அவங்கள வச்சு ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணுவான். பார்த்தியா, அதே மாதிரி தான் பவித்ரா வந்து ஜெஃப்ரி பெஸ்ட் பிளேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ரஞ்சித்தும் சொன்னாரா, இதுதான் அவனுடைய கேம், இதை தான் அவன் ஆரம்பத்துலேருந்தே ஆடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ரயான் ஒரு பக்கம். மக்களே இதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா நம்மளுக்கே கஷ்டமாக இருக்குது. ஆனால் அதான் உண்மை. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.